இது எந்திரிங்க தே, உங்க மருமக வந்திருக்க, எந்திரிங்க. நான் என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா இப்படி கண்ணு முழிக்காம கிடக்காவல. ஏக்கா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா? உன் மாமியார் கண்ணு முழிக்காம கிடக்காவா? நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாக்கா, அதான் பாசமான மகா இருக்கல்ல, அவ பாத்துக்கிடுவா, எனக்கு என்ன. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா? ஏக்கா எல்லாம் காரணமா தான் சொல்லுதேன், வாங்க போவோம். என்ன மைனி, எங்க அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுனே தெரியல. நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு போறீங்க. ஆமா, உங்க அம்மாவை உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. அதுவும் எங்க மாமியார் ஒண்ணு செல்லம்மாவளே செல்லம்மாவளேன்னு கூப்பிடுவாள்ல, அதனால இனி நீயே வச்சு பாத்துக்க. இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? இப்படி பேசிட்டு இருக்கா? இவ மாமியார் இவ மேல நல்ல பாசமா தானே பேசிட்டு இருப்பாவோ. இப்ப அம்மா கிட்ட தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு போலாம்ல நினைச்சிட்டு இருக்கா. எம்மாடி சம்மந்திகாரி, வீட்டுல இருந்து உனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆட்டையை போட்டு வந்திய. உங்க அம்மாவையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால நீயே வச்சுக்க. மைனி என்ன சொல்லுதிய? அன்னைக்கே சொன்னேன்ல, வயசான காலத்துல எங்க அம்மாவை நான் தான் வச்சு நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு. இப்போ உங்க அம்மாவுக்கு நல்ல வயசாயிட்டுல, நீயே வச்சு நல்லபடியா பாத்துக்க. ஆஹா, நாம ஒரு சும்மா டயலாகுக்காக அப்படி சொன்னோம். கடைசில எங்க மைனி என் தலையிலேயே மிளகா வரைச்சிட்டாவல. வாங்கக்கா போவோம். சின்ன பொண்ணு, ஏக்கா உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, வீட்டுக்கு வாங்க, நான் சொல்லுறேன். அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு எனக்கு எப்பவுமே சாதகமா தான் அமையும். என்னது முடிவா? எம்மா என்ன விட்டு போயிட்டியா இருக்கியாமா? ஒண்ணுமே தெரிய மாட்டாக்க. சின்ன பொண்ணு, உங்க மாமியார் வலிக்கு விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காவோ. இந்த நேரமா பார்த்து வாங்கக்கா வீட்டுக்கு போலாம், வாங்கக்கா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டே இருக்கா. உங்க மாமியாருக்கு என்னாச்சுன்னு பாப்போம் வா. ஏக்கா சொல்லுதம்லக்கா, கேளுங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். இப்ப நான் என்ன ஒத்தையில காட்டுக்குள்ளே எங்க மாமியாரை விட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். மவ கிட்ட தானே, மவ நல்லபடியா பாத்துக்கிடுவா. இங்க பாரு சின்ன பொண்ணு, என்ன இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் பேசுறது தப்பு. நானும் இவ்வளவு நேரமா நீ சொல்லதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்கு நீ இப்படியா? நாம எல்லாரும் சேர்ந்துதானே உன் சம்மந்தியாரி வீட்டு பால் காய்ச்சிக்கின்னு வந்தோம். இப்ப என்னடானா உன் மாமியார் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காவோ. அவங்கள இப்படியே விட்டு விட்டா நம்ம வீட்டுக்கு போக முடியும்? ஏக்கா நான் சொல்றத கேளுங்கக்கா, இதுல ஒரு விஷயம் இருக்கு, நான் வீட்டுக்கு போய் சொல்லுதேன். பாரு சின்ன பொண்ணு, என்ன விஷயமா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிடலாம். அதுக்குன்னு உன் மாமியாரை இப்படி விட்டுட்டு போக முடியுமா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை பண்ணினாலும் இப்ப கொஞ்ச நாளா உன் மாமியார் உங்ககிட்ட நல்லபடியா தானே நடந்துக்கிட்டாவோ. நீயும் எத்தேன்னு மாமியார் மேல நல்ல பாசமா தானே இருந்தா. ஆனா இப்ப உங்க மாமியாருக்கு சூழ்நிலை சரியில்லை. இந்த மாதிரியான நேரத்துல இப்படியே விட்டுட்டு போனா சரியா இருக்காது சின்ன பொண்ணு. எம்மா கண்ணை முழிச்சு பாருமா. அங்க பாரு சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரி கிடந்து கதறிட்டு கிடக்கா. உன் மாமியார் கண்ணு முழிக்கலன்னு நீ என்னடானா அப்படியே வீரப்பு பிடிச்ச மாதிரி இருக்கா. ஏக்கா இங்க பாரு சின்ன பொண்ணு, எக்கா சொக்கான்னு அப்புறம் சொல்லிக்கிடலாம். முதல்ல உன் மாமியார போய் பாரு. ஏக்கா நீங்க விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்குதியா, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். எம்மா எம்மா சத்தம் கொடுக்கியே. எம்மா கண்ணை முழிச்சு பாருமா. என்ன பண்ணி உன் மாமியார் சத்தம் கொடுக்காம பாரு. ஏக்கா அவங்க சத்தம் கொடுத்தா என்ன, கொடுத்தாட்டி போனா எனக்கு என்ன. ஏதாடி இந்த சின்ன பொண்ணு ஏன் இப்படி இருக்கா? நம்மளே கோவப்பட்டு பேசி அவ புரியாமல பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? ஆஹா, பரிமள பாட்டி, எனக்கு என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்னு கேட்காவோ. அப்படினா பரிமள பாட்டிக்கு எல்லாம் மறந்து போச்சா? எம்மா எம்மா கண்ணு முழிச்சு பாத்துட்டியா? எம்மா நீ ஏன் வீட்ல தான் இருக்க? உனக்கு ஒண்ணு இல்ல, நீ நல்லாதாமா இருக்க. நான் எங்க இருக்கேன்? அட ஆமா, வலிக்கு விழுந்து தள்ள அடிபட்டதுல எல்லாம் மறந்து போயிட்டு போலுக்க. எம்மா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஓ செல்லம்மாவா, என்ன கூட உனக்கு ஞாபகம் இல்லையாமா? சின்ன பொண்ணு, உன் மாமியார் பேசத பார்த்தா ஒண்ணுமே ஞாபகத்துல இல்ல போலுக்க. என்னன்னு தெரியலையேக்கா. பேசாம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருவோமா? எம்மா எம்மா நான் தாமா உன் மாமா மேனகா. உன் செல்லம்மாவாமா, என்ன கூட உனக்கு அடையாளம் தெரியல. எடி எனக்கு தான் கண்ணு தெரியலையா, இல்லனா காது தான் கேட்காம போயிட்டா. இப்படி கிடந்து சத்தம் போட்டு கிடக்கா. எம்மா அப்ப உனக்கு என்ன நல்ல அடையாளம் தெரியுதா? ஆமாடி கூர்கட்டவள, உன்னை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியாமலா இருக்கு. எப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏக்கா எங்க மாமியாரை பாத்தீங்களா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. சரி சின்ன பண்ணி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்பதான் உங்க மாமியார் கண்ணு முழிச்சிட்டாவல்ல, வா அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வீட்டுக்கு போவோம். ஏக்கா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் கேட்கவே மாட்டேன். என்ன சின்ன பண்ணி இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்கா? எவ்வளவு திமிரிய மைனிகாரிக்கு. எம்மா நீ மெதுவா அப்படியே எந்திரிச்சு உட்காருமா. என்னடி உன் மைனிகாரி அந்த மரகதத்துக்கிட்ட ஏதோ குசு குசுன்னு பாடு பேசிட்டு இருக்கா? அதான் உன் பாசமான மருமவா எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. என்னது என்ன பத்தியா? ஆமாமா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க அடுக்கால வலிக்கு விழுந்துட்டேல, அந்தாலடி மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த பத்துக்க. அப்படியேடி மூச்சு பேச்சு இல்லாமல கிடந்தேன்? ஆமா, காமணி நேரம் கழிச்சு இப்பெல்லாம் எந்திரிச்சிருக்க. நானும் உனக்கு என்னதோ ஏதோ ஆயிட்டுன்னு எவ்வளவு பயந்துட்டு கிடந்தேன் தெரியுமாமா? மரகதக்கா சொல்லுதாவோ மைனிகாரிட்ட, உங்க மாமியார் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காவோ, நம்ம ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போவோம், இல்லனா வீட்டுக்காவது கூட்டிட்டு போவோம்னு சொல்லுதாவம்மா. அதுக்கு மைனிகாரி, நான் என்னத்துக்கு இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம், அவ மகளே பாக்கட்டும் அப்படின்னு உன்னை இங்கே விட்டுட்டு போலாம்னு பார்த்தாவம்மா. அப்படியே சொன்னா? ஆமாம்மா, அப்படிதாம்மா சொன்னாவோ. நீ வேணும்னா மரகதக்கா கிட்ட கேட்டு பாரு. மைனி சொல்லுதாவோ, உனக்கு தான் உங்க அம்மாவை நல்லா
பிடிக்குமா? இனி வயசான காலத்துல நீயே வச்சு பாரு. நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டே போக மாட்டேன்னு சொல்லுதாவுமா? அப்படியே அவ சொன்னா? ஆமா, இப்பதான் கொஞ்ச நாளா உன் மருமக மேல ஓவரா பாசம் காட்டிட்டு இருந்தேல்ல, அதான் அவ திருப்பி அப்படியே உன் மேல பாசத்தை காட்டுதா. என்னடி இப்படி சொல்லுத? என் மருமக அந்த மாதிரிலாம் பேசிருக்க மாட்டாளாடி. என்ன நல்லபடியா தானே பாத்துக்கிட்டு இருந்தா? ஆமா, உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டதுதான் நானும் இவ்வளவு நேரமா பார்த்தனே. சரி, மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காவல, ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போவோமா மேனகான்னு என்கிட்ட மைனி ஒரு வார்த்தை கூட கேட்கலாமா? சும்மா அப்படியே சீனு போனதுக்காக ஒரே ஒரு நேரம் மட்டும் ஏத்தையே கண்ணு முழிச்சு பாருங்கன்னு சொன்னாவோ, அவ்வளவுதான். அதுக்கு அப்புறத்துல இருந்து மரகதக்கா வாங்க வீட்டுக்கு போவோம், வாங்க வீட்டுக்கு போவோம், இந்த அக்காவை தான் வீட்டுக்கு கூட்டிட்டே இருக்காவோ. மைனிகாரிக்கு உனக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு கவலையே இல்லம்மா. இதுக்குதான் சொன்னேன் மருமகளா நடத்துன்னு. நீ கேட்டியா? கடைசி காலத்துல நீ செத்து கிடந்தா கூட உன்னை பார்க்க மாட்டாவமா. இப்பயாவது புரிஞ்சுக்க உன் மருமகளை பத்தி. சின்ன பொண்ணு, நான் சொல்லதை கேளு சின்ன பொண்ணு. உன் மாமியார கூப்பிடு, நம்ம வீட்டுக்கு போவோம். ஏக்கா அதான் கொஞ்ச நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல உங்ககிட்ட, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதீன்னு. என்னத்துக்கு உன்கிட்ட சொல்லணும்? மருமகன பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என் மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு இப்ப நீ காட்டிட்டேல்ல. எம்மா, நான் சொல்ல நீ நம்பவே மாட்டேல்ல. இப்போ உன் மருமக லட்சணத்தை பாத்துட்டேல்ல. ஆமாடி, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கும்ல, அது மாதிரி தானே இருக்கு. இங்க பாரு மேனகா, நீ என்ன சொன்னாலும் சோக்கேடு பிடிச்சவங்க எல்லாம் வீட்டுக்கு என்னால கூட்டிட்டு போக முடியாது. என்னடி சோக்கேடு பிடிச்சவளா? ஆமா, நீங்க தானே இப்ப சோக்கேடு பிடிச்சு போய் கிடக்கிய. மைனி, வார்த்தையை அளந்து பேசுங்க. போமா, போய் ஒரு டேப் இல்லனா ஸ்கேல் எடுத்துட்டு வா, நான் அளந்து பேசுவேன். திமிரு பிடிச்சவ எப்படி பேசுதா பாத்தியம்மா? என்ன பாத்தல சொல்லுதா சோக்கேடு பிடிச்சவனே? அம்மா, குறுக்கு வலிக்க. என்னம்மா ஆச்சு? கீழ வலிக்கி விழுந்ததுல குறுக்கு எலும்பு ஏதாவது ஆயிட்டு நினைக்க முடி. குறுக்கெல்லாம் வலிக்கி. அப்ப நான் சொன்னது என்ன பொய்யா? இதுக்கு தான் சொன்னேன் சோக்கேடு பிடிச்சவங்கன்னு. சின்ன பொண்ணு, என்ன பேசுதுன்னு புரிஞ்சு பேசு. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிறத. அவங்க உன் மாமியாராக்கும். மாமியாரா இருக்கிறதுனால தான் இவ்வளவு நேரமா நின்னு பேசிட்டு இருக்கேன். கோவப்படாத சின்ன பொண்ணு. ஏக்கா, நீங்க இதுல டென்ஷன் ஆவதுக்கு ஒண்ணு இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. இவா ஒருத்தி சூழ்நிலையும் புரிஞ்சுக்க மாட்டேங்க, நாம சொல்லதையும் கேட்க மாட்டேங்க. எத்திமர் பிடிச்சவா, இப்படி பேசிட்டு இருக்கியே? நீ எப்பவுமே இப்படி இளமையா இருப்பியோ? என்ன மாதிரி உனக்கு வயசாகும்ல, அப்பதான் ஏன் நிலைமையும் உனக்கு தெரியும். இங்க பாருங்க டே, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. இங்க பாரு மேனகா, கடைசி காலத்துல எங்க அம்மா நான் தான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு பெரிய சவுடெல்லாம் விட்டல, இப்ப நீயே பாத்துக்க. மைனி, பேசாம இருடி. என்னது அவளை போட்டு மைனி பைனின்னு கிடக்க? என்ன பார்த்து சோக்கேடு பிடிச்சவனே சொல்லிட்டேலடி. என்னைக்கு இருந்தாலும் அது ஏன் வீடுதான். ஆனா நீ இப்ப கூப்பிட்டா கூட நான் உன் கூட வர மாட்டேன்டி. ஆஹா, சின்ன பொண்ணுதான் புரியாம பேசுதாவன்னா அவன் மாமியாரும்ல இப்படி பேசுதாவோ? மைனி திரும்ப அதையே தான சொல்லிட்டு இருந்தாவோ? இப்ப எங்க அம்மாவும்ல இப்படி சொல்லுதாவோ? என்ன பாத்துக்கிறதுக்கு உன்னை விட்டு அங்க வேற யாருமே இல்லன்னு நினைச்சிட்டேடி. என் செல்லம்மாவா இருக்கா. என்ன எப்படி தங்க தட்டுல வச்சு தாங்குவான்னு தெரியுமாடி உனக்கு? ஆமா, செல்லம் அவளுக்கு தானே என் கூட பீரோல இருந்து அவளுக்கு பிடிச்ச துணியை எனக்கு தெரியாம எடுத்து கொடுத்திய. ஆமாடி, அப்படிதான் எடுத்து கொடுப்பேன். ஒரு துணி மட்டும் என்ன, பீரோவே நவுட்டிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுப்பேன்டி. ஆமா, பீரோவை நவுட்டிட்டு வந்து அப்படி கொடுக்க போறாவோ, அதையும் நான் பார்க்க தானே போறேன். சின்ன பொண்ணு, கொஞ்சம் பொறுமையா பேசி, சண்டை கிண்ட போடாதீங்க. பாத்தேலக்கா, என்ன அமைதியா பேசுன்னு சொன்னேன்ல, எங்க மாமியார் மட்டும் என்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கவனு. அவ என்னமோ சொல்லிட்டு போட்டும், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. கீழே வலிக்கு விழுந்து மண்டையில அடிபட்டதுல மூளை கலங்கி போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாடி, எனக்கு மூளை கலங்கி வந்து போச்சு. இப்ப நீ என்ன பாத்துக்கிட போற? எம்மா, நீ சொன்னது நம்பி சரி. உன் மைனிகாரிய பத்தி நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எப்படி எல்லாம் எடுத்து பேசுதான்னு பாத்தியா? எம்மா, அதெல்லாம் இருக்கட்டும்மா. இன்னைக்கு தானே வீட்ல பால் காய்ச்சிருக்கோம். பொருள் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டி இருக்குமா. நீங்க இருந்தேன்னா தூசி எல்லாம் பட்டு உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிரும். அதனால என்னடி உன் மைனிகாரி கூட என்ன போக சொல்றியா? அப்படி இல்லம்மா, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருன்னு சொல்லுவேன், வேற ஒண்ணு இல்ல. யார் என்ன சொன்னாலும் இவ கூட நான் போவே மாட்டேன்டி. முன்னாடியே நீ என்ன சொல்லுவ, வயசான காலத்துல என் வீட்டுக்கு வந்துருமா, நான் தான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு. அன்னைக்கு எனக்கு புரியல, இப்பதான் எனக்கு புரியுது. ஆகா, என்ன பாக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். இப்ப எங்க அம்மா வேற நான் பாத்துக்கிடணுமா? நமக்கு நாமளே ஆப்பு வச்சுட்டோம் போலுக்க. என்னடி நெட்டகோச்சி, இன்னும் பாத்துக்கிட்டே நிக்க? கேளமடி. நீ என் கால்ல விழுந்து கதறினா கூட இனிமேல் நான் அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன்டி. ஆமா, உங்க கால்ல விழுந்து நான் கதற போறேனாக்கும். இருங்க உங்க அம்மாவா வீட்லயே. ஆமாடி, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் அம்மா வீட்ல தான் நான் இருக்க போறேன். மக்கா மேனகா, குறுக்கு ஒரே வலி எடுக்க பத்துக்க. கொஞ்சம் வெண்ணி வையா, ஒத்தடம் கொடுக்கணும். சரிம்மா. பாட்டியாட்டி, என் அம்மாவை என்ன எப்படி பாத்துக்கிட்டானே? அவகிட்ட எள்ளுன்னு சொன்னா எண்ணெயா வந்து நிப்பா. குறுக்கு வலிக்கு வெண்ணிய போடுன்னு சொன்ன உடனே எப்படி கிளம்பிட்டான்னு பாரு. வாங்கக்கா, நம்ம போவோம். சின்ன பொண்ணு, நான் சொல்லத கொஞ்சம் கேள. உங்க மாமியார் தான் ஏதோ குத்தி கட்டு மாதிரி பேசுதா ஒண்ணா, நீயும் அதே மாதிரி இருந்துறாத. ஏதோ கோபத்துல ஒன்னு ரெண்டு வார்த்தையை விட்டுட்டாவோன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள இப்படியே மகா வீட்டுல விட்டுட்டு போக முடியாது சின்ன பொண்ணு. அதெல்லாம் ரொம்ப தப்பாக்கும். நீதான் சின்ன பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க மாமியாரை நல்லபடியா பாத்துக்கிடணும். ஏக்கா, உங்ககிட்ட எல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது, வாங்க போவோம். சின்ன பொண்ணு, கொஞ்சம் நில்லு, நான் சொல்லத கேளு. ஏக்கா, முதல்ல நான் சொல்லத கேளுங்க, வாங்க போவோம். ஏ சின்ன பொண்ணு, கொஞ்சம் நில்லு. பாக்கறத வா, போய்ட்டாடா போடு. ஏடி, நீ ஏன் இப்படி நின்னுட்டே நிக்க? போ, போய் வெண்ணிய போடு. எங்க மாமியாருக்கு வேலை செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இப்படி தண்ணி கொடுத்தன
இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு மத்தியானம் பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம். மாமியார் மருமகளும் சண்டை போட்டதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. வெண்ணி, நான் வைக்க போறேன் சுடு தண்ணி. சின்ன பொண்ணே, ஆனாலும் உன் மாமியார உன் சம்மந்தியாரி வீட்டுல விட்டுட்டு வந்தது தப்பு. இப்ப கூட சொல்லுது சின்ன பொண்ணு கேளு, நான் இங்கேயே இறங்கிக்கிடுதேன். நீ போய் உன் மாமியார கூட்டிட்டு வா முதல்ல. ஏக்கா நீங்க சொல்றதையெல்லாம் நான் ஒரு நாள் கூட கேட்காம இருந்திருக்கேனாக்கா? அதான் சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு உன் மாமியார உன் சம்மந்தியாரி வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியே. எல்லாம் ஒரு காரணமா தான்க்கா. ஒரு சின்ன வேலை இருக்கு பாத்துருங்க, அதை மட்டும் முடிச்சிட்டோம்னா அப்புறம் என் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். அப்படி என்ன வேலை சின்ன பொண்ணு? முதல்ல உன் மாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிடலாம். ஏக்கா நான் தேடி வந்த ஆளு கிடைச்சாச்சு. என்னது தேடி வந்த ஆளா? என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா? அதான் இப்ப நேர்லயே பாக்க போறீல. எப்பாடா பேச்சோட பேச்சா, எப்படியோ 2 பார்சல் சாப்பாடு மேனகா வீட்ல இருந்து ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டோம். இப்ப ஒரு பார்சல் சாப்பிட வேண்டியதா, இன்னொரு பார்சல சாயங்காலம் சாப்பிட வேண்டியதா. ஏன்னா வயிறு பசிக்கும்ல. லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்த்ததிலே. பார்த்தேலக்கா நம்ம சமஸ்தானத்தை. யாரு சொல்லுதா சின்ன பொண்ணு? அங்க பாருங்க, நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கிடக்காத. யாரு? நம்ம கீதால. ஆமாக்கா, அந்த 4 முடி கீதாவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சின்ன பொண்ணு இவ்வளவு கோவமா இருக்கா? கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கக்கா, பண்றதையும் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடக்கே டான்ஸ். செர்ரி பழத்துக்கு கொண்டாட்டம் இந்த சாப்பாட்டை பார்த்ததிலே. கொண்டாட்டமா கொண்டாட்டம். இன்னைக்கு 4 முடிக்கு திண்டாட்டம் தான். ஏக்கா கொஞ்சம் வண்டியை விட்டு இறங்கி நில்லுங்க. சரி சின்ன பொண்ணு. லில்லி மலருக்கு இன்னைக்கு திண்டாட்டம் தான். இவ என்னத்துக்கு இப்படி வானத்துல பறந்துட்டு கிடக்கா? சின்ன பொண்ணு, கீதாவ வாரியலால அடிக்காத. அட பைத்தியம் பிடிச்ச நெட்ட குரங்கு, எதுக்கு என்ன போட்டு இப்படி வாரியலால அடிக்கா? என்னது நெட்ட குரங்கா? அதில போவா, நெட்ட குரங்குன்னு சொன்னது காதுல விழுந்துட்டோம். அடி சாத்தி எடுத்துருவாளா? ஆயப்பா, என்ன போட்டு இப்படி வாரியலால சாத்தி எடுக்காள? சின்ன பொண்ணு, மேனகா வீட்ல இருந்து 2 பார்சல் தான் எடுத்துட்டு வந்ததுக்கு, அதுக்கு மேல நான் எதுவுமே எடுத்துட்டு வரல. வேணும்னா அங்கன பை கிடக்குல, அதுலயே பாரு. சின்ன பொண்ணு சொல்லுத கேளு, இப்படி வாரியலால நடுத்தறல போட்டு அவள அடிக்காத. ஏக்கா அப்படினா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வாரியில சாத்தி எடுக்கடா. இவா ஒருத்தி அடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அடிக்கிட்டான்ல கேட்டுக்கிட்டு இருக்கா. யாத்தாடி சொல்ல சொல்ல கேட்காம வாரியலால என்ன சாத்து சாத்துன்னு சாத்தி எடுக்காள. சின்ன பொண்ணு சொல்லுது கேளு சின்ன பொண்ணு, அடிக்காத அவள போட்டு. ஏக்கா ஒரு 10 நிமிஷம் பேசாம இருங்கக்கா. இவா ஒருத்தி சொல்ல சொல்ல கேட்காம நடுத்தருல போட்டு இந்த கீதாவ வாரியலால அடி அடின்னு அடிச்சு வெளுத்துல எடுத்துக்கிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு, வாரியலால என்ன இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கியே, என்ன காரணம்னு சொன்னா நான் கொஞ்சம் சமாதானமா இருப்போம்ல. ஆமா, காரணத்தை வேற சொல்லி அடிக்கணுமாக்கும். நீதானே சின்ன பொண்ணு அடிக்கடி பாட்டு பாடுவ, சொல்லி அடி பேனடி. அடிச்சது நான் நெத்தி அடி தானடி. இப்ப என்னடா, என்ன காரணம் என்ன ஏதுன்னு சொல்லாம கொள்ளாம என்ன போட்டு இப்படி பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கியே. இந்த சின்ன பொண்ணுக்கு என்னடா ஆச்சு? இவ்வளவு நேரமா அவ சம்மந்திகாரி வீட்ல பிரச்சனை பண்ணிட்டு வந்தா, மாமியாரையும் சம்மந்திகாரி வீட்ல விட்டுக்கிட்டே வந்துட்டா. இப்ப என்னடா இந்த கீதாவை போட்டு வாரியலால அடிச்சிட்டு கிடக்கா. ஏன் சின்ன பொண்ணு சொல்லத கேளு, அவளை போட்டு இப்படி வாரியலால அடிக்காத, அப்புறம் செத்துக்கிட்டு போயிட போற. ஏக்கா இந்த 4 முடி கீதாக்கா வாரியில அடிச்சு சாவக்கூடிய ஆள் இல்ல. இந்த பாரு சின்ன பொண்ணு, என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துடலாம், அதுக்கு நீ இப்படி போட்டு அவளை அடிச்சிட்டு கிடக்க. இப்படி வாரியலால என்ன நடு தெருல போட்டு அடிச்சிட்டு கிடக்கால, எனக்கு இது கேட்கிறதுக்கு யாருமே இல்லையா? ஆமா, கேட்கறதுக்கு தானே. வாரியலால அடிய வாங்கி உயிரோட இருக்காளா இல்லையான்னு கேட்கறதுக்கு 4 பேர் வருவாவோ. பண்றதெல்லாம் வேண்டாத்தன வேலை. இதுல இவங்களை கேட்கறதுக்கு ஆளு வேற வரணுமாம்ல. யாதாடி, இந்த சின்ன பொண்ணு இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கா போலுக்க. வாங்கிட்டு வந்து சோத்தை இந்த ஒரு வாய் கூட திங்கல, அதுக்குள்ள என் வாயை பேத்து போட்டாளே. இப்படி நடு தெருல போட்டு என்ன வாரியலால அடி அடின்னு அடிச்சு வெளுத்து எடுக்காள, இன்னும் கொஞ்ச நேரத்துல தோலையை உரிச்சு தொங்க போட்டுருவா போலுக்க. இந்த சூழ்நிலையில எனக்குன்னு கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஒரு நாதி கூட இல்லையா? ஏன் மரகதக்கா, இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணி இப்படி வெளுக்காள? நீங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நேத்து தானே கமலாக்கா வீட்ல இருந்து களவாண்டு 2 முருங்கைக்காவை கொண்டு வந்து தந்தேன். நல்ல குழம்பு வச்சு தின்னேலக்கா, கொஞ்சம் கூட உங்களுக்கு நன்றி உணர்ச்சியே இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு ஏதோ ஆயிட்டுன்னு நினைக்கேன். இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு பேச்சையும் கேட்கவே மாட்டேங்காளா. கீதாக்கா இந்த உலகமே மாறினாலும் உங்க புத்தி மட்டும் ஒரு நாள் மாற மாட்டேங்க. அதாடி, வாரியலால அடிச்சு அடிச்சு என் மண்டைய 2 துண்டாக்கிரோ போலுக்க. என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே வர மாட்டீங்களா? இம்மங்க என்ன நடக்கு?
அது அது வந்து என்ன சின்ன பொண்ணு என் மாப்பிளைய பார்த்த உடனே வந்து போயின்னு உளறிட்டு கிடக்க பாத்தியல்ல எங்க பாசத்தை என்ன காப்பாத்துறதுக்கு எங்க அத்தை ஓடோடி வந்திருக்காரு இப்ப நீ என்ன வாரியலால அடிச்சல அதே வாரியல புடிங்கி என் மாப்பிளை உன்னை அடிக்காம விட மாட்டாரு பாருடி என்ன என்ன குமாரண்ணே எம்மடி தங்கச்சி சின்ன பொண்ணு இந்த மாதிரி ஒரு காட்சிய நான் பாக்குறதுக்கு எவ்வளவு வரம் வேண்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அத்தான் என்ன சொல்றீங்க போட்டியங்க அத்தான் செத்தாண்டு கிடக்க இவெல்லாம் ஒரு மனுஷே இல்லம்மா நல்ல 4 முடிய சிலிப்பி விட்டுக்கிட்டு வீடு விடா சோத்த வாங்கிக்கிட்டு தெரியுதா அத்தான் நிறுத்துடி சும்மா அத்தான் பொத்தாண்டு கிடக்க உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமாட்டி வீட்டுல என்ன அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் நான் ரூபா கொடுத்து வாங்கி போடாமலாம் இருக்கேன் வீடு வீடா குழம்பு கூட்டின்னு வாங்கிட்டு தெரியுதியா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாட்டி இப்படி தெருல கிடந்த அடி வாங்கினாலும் உனக்கெல்லாம் புத்தியே வராதுட்டி அத்தான் என்ன காப்பாத்துறதுக்கு வந்துகிட்டு என்னையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒன்னும் உன்னை காப்பாத்ததுக்கு வரல நீ இப்படி தெருல கிடந்த அடி வாங்குத கண்கொள்ளா காட்சியா பார்த்துட்டு போலாம்னு தான்ட்டி வந்தேன் இங்க பாருமா சின்ன பொண்ணு தங்கச்சி நீ எவ்வளவு சாத்து வேணாலும் சாத்து இவள என்னால தான் இவளை அடிக்க முடியல நீ அடிக்க அடியவாது என் கண் குளிர நான் பார்த்துட்டு போவோம்ல என்ன தங்கச்சின்னு சொல்லிட்டியா அண்ணன் ஆசையை நிறைவேற்றாம நான் விடுவேனா அட பாவி மனுஷா என்ன காப்பாத்த வந்திருக்கீர்னு பார்த்தா நான் அடி வாங்கத ரசிச்சிட்டு போலாம்லாம் வந்திருக்கீரு வாய மூடுடி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க நேத்து வேற பக்கத்து வீட்டு கோமதி அக்கா வீட்ல இருந்து மீன்கறி வாங்கி தந்தேன் நல்லா ருசியா இருக்குன்னு 2 நேரம் சோத்த போட்டு தின்னீரே அதுக்கு நன்றி உணர்வே இல்லையா குழம்பு வச்சது கோமதி அக்கா தானே நான் கோமதி அக்கா கிட்டே நன்றியை சொல்லிக்கிடுதேன் நீ அடிய வாங்குடி சின்ன பொண்ணு தங்கச்சி நடத்து அட பாவி மனுஷா இப்படி விட்டுவிட்டு போறாரே என் பொண்டாட்டி அடி வாங்கத பார்த்தா ஏதோ பிறவி பலனை அடைஞ்ச மாதிரி எனக்கு மனசுக்குள்ள என்ன சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்தை கடையில போய் நல்ல ருசியான சிக்கன் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு கொண்டாட வேண்டியதா கோழி பிரியாணி நான் சாப்பிட போறேன் பிரியாணி சின்ன பொண்ணே இதோட நிறுத்திக்க இதுக்கு மேலே என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியாது நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு ஒண்ணும் சொல்ல மாட்டேக்கா ஆனா நீ என்னடானா எல்லார் மேலயும் கோவப்பட்டுக்கிட்டே தான் இருக்கா இப்ப என்னடானா இந்த கீழவை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு கிடக்கா இப்ப இல்லக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடில இருந்தே என்ன அடிச்சிட்டே தான் இருக்கா 4 முடி வாயை திறந்தியல்னு வச்சுக்கிடுங்க 4 முடியும் அக்கா பிச்சு தூர எரிஞ்சிருவேன் சொல்ற கேளு சின்ன பொண்ணே கோவப்படாத ஏக்கா உங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாதுக்கா தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி என்கிட்ட பேச மாட்டிய சரி அத நான் இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன்ல அப்படி என்னதான் நடந்துச்சு என்கிட்ட சொல்லு ஏக்கா அது வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுதே கேளுங்க என்ன நடந்துச்சு ஒருவேளை இவளுக்கு வச்சிருந்த சாப்பாட்டு பார்சல்ல இருந்து ரசம் பாக்கெட் தூக்கிட்டு வந்துட்டோம்ல அததான் சொல்லுதாளோ வாவ் பரவாயில்ல வாடகை வீடுனாலும் ரொம்ப அம்சமா இருக்கு ரொம்ப நேச்சரா கிரீன் கலர்ல அழகா பெயிண்ட் பண்ணிருக்காங்க என்ன அழகா இருக்கு வீடு இந்த வீட்டுக்கு 6000 ரூபாய் என்ன 10000 ரூபாய் கூட வாடகை கொடுக்கலாம் வாவ் வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் ஹவுஸ் மீனு டார்லிங் கீதாக்கா அச்சச்சோ மீனு டார்லிங்க்கு என்னாச்சு பால் காய்ச்சல பரபரப்பா வேலை செஞ்சதுல தலை வலிக்குதாடா இல்லக்கா சரி அது இருக்கட்டும் மீனு டார்லிங் உங்க வீட்டுக்காரரு அந்த தொப்பி தலையே சாப்பாடு வாங்க போயிட்டாரா ஆமாக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனாரு
மருமகாரி என் மைனிகாரி கிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்காவோ. எங்க மைனிகாரி எங்க அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாவக்கா. அதனால தான் எங்க அம்மாவும் எங்க மைனிகாரியும் இவ்வளவு ஒத்துமையா இருக்காவோ. உன் கஷ்டமெல்லாம் எனக்கு புரியுது மேனு, நீ எதுக்கும் சங்கடப்படாத. அதான் அக்கா நான் இருக்கம்ல. இந்த பிரச்சனையை எப்படி காட்டிக்கிறது? என் மைனிகாரிக்கு கை காலை உடைச்சு போடணுங்கா. எனக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கும். அடி பாவி, அப்படின்னா நானும் எங்க மாமியார் ஒத்துமையா இருக்குது இவளுக்கு பிடிக்கலையோ? கவலைப்படாத மேனு, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன். இந்த ஐடியாவால உன் மைனிகாரிக்கு கை கால் எலும்பெல்லாம் உடையது நிச்சயம். என்னக்கா ஐடியா? என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்க. உன் மைனிகாரி அன்னைக்கு உங்க வீட்டு அடுக்கலையில சோப்பு தண்ணி வலிக்கு கீழே விழுந்தேன்னு ஒரு நாடகத்தை போட்டால்ல? ஆமாக்கா, அந்த நாடகத்தை இன்னைக்கு நாம உண்மையாக்கிடுவோம். என்னக்கா சொல்லுதியே? சோப்பு தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த அடுக்கலையில ஊத்தி விட்டுருவோம். எப்படி உன் மைனிகாரி தண்ணி குடிக்கிறதுக்கு அடுக்கலைக்கு தான் வருவா. சோப்பு தண்ணில காலை வச்சாடு வச்சிக்க. தம் தரிட தீன் தரிட தோம் தரிட நம் தரிடனே வலிக்கு விழுந்துருவா. ஏக்கா அப்படியே சொல்லுதியே? ஆமா மேனு, கீழே வலிக்கு விழுந்தவா எம்மா எப்பா என்ன காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுவா. நாம ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்து பாப்போம். அப்ப நல்ல கை கால் எல்லாம் முறிஞ்சு உன் மைனிகாரி கிடப்பா. அப்படியே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துற வேண்டியதா. அந்தால உங்க அண்ணன் சொல்லுவா, நம்மளால இவள வீட்ல வச்சு பாத்துக்கிட முடியாது, அதனால உடம்பு சரியாத வரைக்கும் அவ அம்மா வீட்லயே கொண்டு விட்டுறலாம்னு சொல்லிக்கிட்டு உங்க அண்ணங்காரே மாமியார் வீட்ல கொண்டுட்டு போய் பொண்டாட்டியா விட்டுட்டு வந்துருவாரு. அப்புறம் என்ன, உன் மைனிகாரி இங்க உங்க அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படி 5-6 மாசம் ஆகும். நீ எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அங்க இருந்து உனக்கு தேவையான பொருள் எல்லாம் அள்ளிக்கிட்டு வரலாம். முடிஞ்சா உன் மைனிகாரி பீரவ நவுட்டிக்கிட்டு வந்துடலாம். ஏக்கா நீங்க சொல்லதெல்லாம் நடக்குமாக்கா? நடக்குமாவா? நடக்கும் மேனு, நடக்கும். நடக்கப்பட்ட விஷயத்தை தான் இந்த அக்கா சொல்லுவேன். வா போய் சிட்டா பறந்து அந்த சோப்பு தண்ணி எடுத்துட்டு வா. அடுக்கால பூரா ஊத்தி விட்டுட்டு போலாம். சரிக்கா. சின்ன பொண்ணு இருக்கு பாரு உனக்கு பெரிய புண்ணு. அடி பாவி கீதா, எப்படியெல்லாம் என் சம்மந்திகாரிக்கு ஐடியா கொடுக்கா? இதுதாங்க நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அடுக்காலையில கிடந்த சோப்பு தண்ணில எங்க மாமியாரும் என் சம்மந்திக்கு மாமியாரும் தான் வலிக்கி விழுந்தாவோ. என் கை கால முறிக்கலாம்னு பார்த்தா பாவம் எங்க மாமியார் வலிக்கி விழுந்துட்டாவக்கா. என்ன கீதா 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பாத்திருக்கியா? அது வந்து இந்த சின்ன பொண்ணு நிக்கத நம்ம கவனிக்காமல எல்லாத்தையும் மேனகா கிட்ட சொல்லி கொடுத்தோம். ஒளிஞ்சிருந்தல எல்லாத்தையும் ஒட்டி கேட்டிருக்கா. இப்ப நான் அவளை நிமிர்ந்து பார்த்தோம்னா அவ்வளவுதான். என் 4 முடிய அக்கா பிச்சு எடுத்துருவா. பேசாம திரும்பி பார்க்காம நைஸா எஸ்கேப் ஆயிரும். 4 மணி எங்க ஓடுதிய? சின்ன பொண்ணு அது நான் இல்ல. ஒரே ஓட்டமா ஓடிட்டாவல. கீதாக்கா இனிமேல் என் கண்ணுல சிக்காம இருக்க போறிய? அக்காக்கா பியாத்து எடுத்துதான் பாத்துக்கிடுங்க. அம்மா அந்த கீதை என்ன கணக்கு வாள் மூட்டி கொடுத்துருக்காமா. சின்ன பொண்ணு இவள வாரியலால அடிச்சது தப்பே இல்ல. திமிரு பிடிச்சவ 4 வீட்ல குழம்பு வாங்கி தானே திங்கான்னு பார்த்தா இவ 8 வீட்டுக்கும் குவால் மூட்டி கொடுப்பா போலுக்க. இதே உங்களுக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல மருமோனே. இதே உங்களுக்கு சாப்பிடறதுக்கு கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? என்ன மருமோனே, என் ஆசை மாவா செல்ல மாவா வீட்ல இருக்கும்போது கடையில போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுதியே. அது வந்துதே மருமோனே, நீங்க என்ன நினைச்சீங்க என் மவளை பத்தி? இப்ப பாருங்க, நீங்க சூப் குடிக்கீங்களா? என்னது சூப்பா? ஆமா மருமோனே, ஒரு 10 நிமிஷத்துல இப்ப மட்டன் சூப் ரெடி ஆயி வரும் பாருங்க. ஒருவேளை நமக்கு முன்னாடியே என் பொண்டாட்டி கடையில போய் அத்தைக்குன்னு மட்டன் சூப்பு வாங்கிட்டு வந்துட்டாளா? மேனகா, என்னம்மா கூப்பிட்டியா? மருமோனே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் மருமவளை விட என் மவ தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவா. என் மவ என் மேல என்ன பாசமும் அக்கறையுமா இருக்கா தெரியுமா? நான் எப்பவும் செல்லமவளேன்னு கூப்பிடுவேன் தெரியுமா? அதுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட என்ன செல்லமா இருப்பா தெரியுமா? நான் தான் அவளுக்கு உசுரு. என்ன நல்லபடியா பாத்துக்கிடதே அவ கடமைன்னு சொல்லிக்கிட்டு தானே இப்படி என்ன வீட்ல உட்கார வச்சிருக்கா. மருமா பாத்துக்கிடுவான்னு அவளை போட்டு என் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனே. இப்பதானே என் மவ அருமையே எனக்கு புரியுது. எப்பாடா எங்க அம்மா என்ன இவ்வளவு பெருமையா பேசணும்னு தானே இவ்வளவு நாளா கனவு கண்டுகிட்டு இருந்தேன். மருமடா என் மவ கை பக்குவமே தனி தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும்? அவ கையாலடா ஒரு மடக்கு தண்ணி கூட இது வரைக்கும் குடிச்சது இல்லையே. மக்கா காலையிலேயே மட்டன் நல்லி எலும்பு வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதை எடுத்துட்டு போய் நல்ல மிளகு தூள் எல்லாம் போட்டு நல்ல நறுக்குன்னு சூப் வச்சு எடுத்துட்டு வா. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானமா காப்பிய குடிச்சா? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ எனக்கு மட்டன் சூப் குடிக்கணும் போல இருக்குடி. உன் கை வண்ணத்தை காட்டு. மர்மோன அப்பதானே உன்னை நம்புவாரு. சீக்கிரமா போட்டி நல்ல மணக்க மட்டன் நல்லி எலும்பு சூப்பை வச்சு எடுத்துட்டு வா. எனக்கும் மர்மோனுக்கும் சரியா? சரிம்மா. எங்க அம்மா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தட்டு சோறு தின்னாவோ. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய டம்ளர் நிறைய காப்பியை குடிச்சாவோ. இப்போ என்னடா சூப்பு போட்டு கேட்காவோ? இங்க பாருங்க மருமோனே, வெளியில கடையில போய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிடாதியோ. இனிமேல் உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ என்கிட்ட சொல்லுங்க. இது நீங்க எனக்கு சமையல் பண்ணி தர போறீங்களா? அதுவும் இந்த வயசான காலத்துல?
நான் என்னத்துக்கு சமையல் பண்ண போறேன்? நான் இந்த சோபாலயே உட்கார்ந்து ஆர்டர் பண்ணுவேன். என் மவ தட்டு தட்டா செஞ்சு கொண்டு வந்து நமக்கு தருவா. மெனுமா எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை.